அடே வடக்கன்ஸ் யாரா நீங்கள் விட்டால் ஒரு படம் எடுத்து இந்தியாவுக்குள்ளே முஸ்லீமுக்கும் ஹிந்துஸ்க்கும் உள்ள பிரச்சனையை உருவாக்கிடுவீங்க போலயே. ரன்வீர் நடித்த துரந்தர் த ரிவெஞ்ச் மூவியோட ரிவ்யூ எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனல் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல் ரன்வீர் எப்படி அந்த பாகிஸ்தானுக்குள்ளே போனார், இந்தியாவோட ஆர்மியோட ஸ்பையாக எப்படி உள்ளக்க போனார் அப்படிங்கிறத பற்றி காட்டியிருப்பாங்க. பார்ட் 2ல் உள்ளக்க பாகிஸ்தானுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணார், அவர் போன மிஷின் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறத செம்ம டீட்டெயிலிங்காக 4 ஹவர்ஸுக்கு ஒரே படத்தில் சொல்லியிருப்பாங்க. படத்தோட டெக்னிக்கலாக பார்க்கும்போதும், சவுண்டாக பார்க்கும்போதும், விஷுவலாக பார்க்கும்போதும் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். மூவியோட டீமுக்கு பெரிய 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 அப்ளாஸ். பட் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இது ஒரு இந்திய ஆர்மிக்கும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கும் நடக்கிற வார் மாதிரி தெரியாது. ஹிந்துஸ் அண்டு முஸ்லீம்ஸ்க்கு நடக்கிற வார் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பராசக்தி படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஹிந்திக்கும் ஹிந்திக்காரங்களுக்கும் எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ண மாதிரி நாங்கள் பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கும் முஸ்லீம்ஸ்களுக்கும் எதிரானவங்க கிடையாது, பாகிஸ்தானில் உள்ள டெரரிஸ்ட்டுக்கு தான் நாங்கள் எதிரானவங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கலாம். எனிவே நல்ல படம். படத்தை படமாக மட்டும் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 50க்கு 42.